அரியலூர் LDCS ரெக்ரூட்மெண்ட் 2025 17 வேக்கன்சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு 17 வேக்கன்சி நாங்களாம் போட்டி போடணுமா? எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? எவ்வளோ பேர், எவ்வளோ காம்படிஷன், எவ்வளோ தகுதி உடைய நபர்களெல்லாம் இதுக்கு போட்டி போடுவாங்க? வாய்ப்பு அமையுமா அப்படின்றது வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும். இதை பார்த்து 17 வேக்கன்சியை பார்த்தோன்னே இது நம்ம வேணாண்டா, 1000 பேருன்னா சொல்லு மோதுறேன், களத்தில் இறங்கிட்டா அது ஒருத்தனாக இருந்தாலும் நீங்கள் மோதி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு நல்ல ஜாப். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல யாருக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணும். தவிர அசிஸ்டண்ட் வேலை யாரா போகிறது? 8th குவாலிஃபிகேஷன் டிகிரி LLB. ஓகேங்களா? இந்த தகுதி இருந்தால் இந்த அப்ளிகேஷன் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட கடைசி தேதி 14/7/2025. ஓகே, இதுக்கு நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது, கல்வி தகுதி என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்றத பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும். அது என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் மெத்தட் எல்லாமே நான் ஃபஸ்ட்டில் சொல்கிறேன். 8th குவாலிஃபிகேஷனுக்கு என்ன வேக்கன்சி இருக்கும்? அரியலூர் லீகல் எய்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் சிஸ்டம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? சரி, நோட்டிஃபிகேஷன் நம்பரும் வந்தாச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், கான்ட்ராக்ட் பேசிக். இதுதான் மனசு கொடுத்தது எல்லாருக்கும். கான்ட்ராக்ட் பேசிக் கிடைக்குமா? எங்களுக்கு 4 வருஷம் வேலை செய்வோம், 5 வருஷம் நம்மளை துரத்தி விட்ருவாங்க. நாம் 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறது? இப்போவே எது பர்மனெண்ட்டான வேலை எது கிடைக்குதோ நம்ம அதுக்கு போயிடலாம். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருது இல்லை? கான்ட்ராக்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகிடும். அதே டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சி வந்துச்சுன்னா உங்களோட காட்ஸ் கிரேட், கடவுள் வழி காட்டிட்டாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சி வரும்போது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, வேறு யாருக்கும் கிடையாது. அடிச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பு கான்ட்ராக்ட் பேசி விட்டுருக்காங்கன்னா அந்த ஜாப்லேயே வந்து கான்ட்ராக்டில் போனவங்களே பர்மனெண்ட் ஆகிடுறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அக்னிவீர், இந்தியன் ஆர்மியில் அக்னிவீர் உள்ளே போயிருக்காங்க. யாரெல்லாம் வெளியே வராங்கன்றதை மட்டும் பாருங்கள், யாரும் வரமாட்டாங்க. ஃப்யூச்சரில் அவங்கள பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் 70% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து டியூரேஷன் 2 years எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் குறையும் சொல்ல எக்ஸ்பென்ஸாக ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு 2 yearsல பர்மனெண்ட் பண்ணுறது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. டோட்டலாக வேக்கன்சி 17 வேக்கன்சி. என்னென்ன வேக்கன்சின்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக இதிலே நம்ம பார்த்துருவோம். டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட்ஸ், ஓகேவா? இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஜாபு, ஆஃபீஸ் பியூனு, மானிஷிக் அண்ட் அசிஸ்டண்ட்னா இந்த 8th குவாலிஃபிகேஷனில் இதுக்கு தான் நம்ம போக முடியும். நல்லா நோட் பண்ணிங்க, இதுக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட்டண்டன்ட், ஒரு பியூனில் ஒரு சுத்தம். இப்போது ஒரு ஹோட்டல் எடுத்தவங்க, இப்போ நம்ம போனோன்னா ஒரு டேபிளை துடைப்பாங்க, நம்மளுக்கான தேவையை பரிமாறுவாங்க, என்ன தேவையோ பூர்த்தி செய்வாங்க. கஸ்டமருக்கு என்ன தேவையோ கேட்டு பூர்த்தி செய்வாங்கன்னா பியூன் வேலையும் இப்போ வந்து மன்ஷிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. சரியா? அது நம்மளுக்கு உச்சரிப்பு வரலை, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து அரியலூர் தான் உங்களுக்கு போஸ்டிங். தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு போஸ்டிங்கு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் மெத்தடு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியாது, ஆஃப்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சு அனுப்பினா தான் உங்களுக்கு ரிட்டன் ஆஃப் கால் லெட்டர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் நான் லிங்க் கொடுத்துறேன், பயோவில் கொடுத்துருவேன். நம்மளுடைய எல்லா வீடியோலையும் சரி, நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோலையுமே வந்து பயோவில் அந்தந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு இருக்கும், கம்பல்சரி கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளை தேடி வந்தவங்களை வந்து நம்ம சில விஷயத்த வந்து நம்மளோட பயோவில் கொடுத்துடணும். ஏன்னா பல ஃபேக் நியூஸு, பல அப்டேட்டை வந்து எப்படி சொல்கிறது, வெளியே ஓப்பன்டாக பேசக்கூடாது. அதனால் நம்மளோட சேனலில் வர தகவல் எல்லாமே உண்மைத்தன்மையாக இருக்கிறதுனால நம்ம பயோவில்
பக்காவாக கொடுத்துருவேன். சரிங்களா? என்ன தேவையோ அதை கொடுத்துருவேன். சரி, எவ்வளோவில் என்னென்ன அடிப்படையில் அவங்க ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க, எதில் எவ்வளோ வேக்கன்சின்னு தான் பார்க்குவோம். சீஃப் லீகல், சரியா, எய்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வேக்கன்சி, டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுலேயும் அசிஸ்டண்ட்டு 3 வேக்கன்சி, அசிஸ்டண்ட் லீகல் எய்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங்கில் 6 வேக்கன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 3 வேக்கன்சி, டேட்டா என்ட்ரியில் 1 வேக்கன்சி, ஆஃபீஸ் பியூனில் 3 வேக்கன்சி. ஓகேங்களா? இதோட கல்வி தகுதி எல்லாமே நான் தெளிவாக பார்த்துட்றேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் கிளர்க்கு போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கு நீங்கள் காமனாக டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. என்ன டிகிரி, ஓகேவா? குட் ஹேபிட் இருந்தால் போதும். ஒரு நல்ல பையன், நல்ல பசங்க, நல்ல பெண்களாக இருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரியும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. அதிகபட்சம் உங்களுக்கு உங்களோட டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம ஒன்று பார்த்துருவோம் தெளிவாக வீடியோவில். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும், நீங்கள் எப்படி போஸ்ட் பண்ணது, அதுக்கான வீடியோ இன்னொன்று வரும். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி போகிறேன், ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஆஃபீஸ் பியூனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதுமானது. கிளீனிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரீட்டைல் ஒர்க்ஸ், சரி நான் சொன்னாலும் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன அடிப்படை ஒரு வேலை தான். ஒரு கஸ்டமரை நீங்கள் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே போல் தான் இந்த ஜாப் இருக்கும். மற்றபடி ஏஜ் 21, கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியெல்லாம் பக்கா. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய சேலரி கொடுக்குறது, அதுவும் டெம்பரரி பேசிக் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். பார்த்துங்க எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப்ன்றது தெளிவாக பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் அப்ளிகேஷன் போடுவாங்க. ஆனால் அவங்க ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. எதில் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில். ஓகேங்களா? உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பிச்சிருக்கீங்களா, கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்களா, ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, ஓகேவா, உங்களுடைய 10th நீங்கள் படிச்சிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏதாச்சும் ரிமார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிட் கார்டு வராது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம். ஷார்ட் லிஸ்டிங் உள்ளான்ட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு. இதை நீங்கள் 3 காலமாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்றதை நீங்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி என்ன ஃபோக்கஸ் பண்ண என்ன ரிட்டன் எக்ஸாம் கேட்கலான்றதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணால் அப்ளிகேஷன் டீட்டெயிலானா நீங்கள் ஃபில் பண்ணிடுறீங்க. எதில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா இந்தியன் போஸ்ட் மூலிமா தான் பண்ண முடியும். இந்தியன் போஸ்ட் மூலிமா தான் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? மேலே டாப் டு பாட்டம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டூல் எழுதிடுங்க. இதில் சூப்பர் சப்ஸ்கிரைப் த என்வலப் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட். இது அப்ளிகேஷன் காலம் மேலே டாப்பில் நீங்கள் ஒரு ஹெட்லைன் மாதிரி கொடுத்துடணும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க என்றதை நீங்கள் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணி ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? தெளிவாக அவங்க பார்த்தோன்னே போஸ்ட்டில் அங்கே போய் பார்த்தோன்னே இந்த போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்றதை அங்கே செப்பரேட்டாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டோன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/7/2025. 14/7/2025 அன்றைக்கி முடியுது. 5 மணிக்குள்ளே உங்களுடைய போஸ்ட் போயிடணும். ரொம்ப டிலே பண்ணிக்காதீங்க. வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வேக்கன்சி அந்த வேலை இருக்குது. எல்லாத்துக்கும் வர்றதை போடுங்க. தோல்வின்றது வெற்றியோ எல்லாமே ஒரு முறை தான் வருது. ஓகேவா? அனுபவன்றது யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்களாக உருவாக்கினா மட்டும்தான். சரியா? அதனால் சும்மா இருக்கிறத விட போட்டி போடுங்க. எல்லா விஷயத்துலையும் போட்டி போடுங்க. வரக்கூடிய நாட்டுக்கு எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுடைய அனுபவம் இருக்கணும். சரிங்களா? யார் கேட்டாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கேட்டாலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த சில டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டில் போய் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அந்த 10 விஷயத்தில் 3 விஷயமான தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த அனுபவம் ப்ளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மெத்தடுக்கான லிங்க் பயோவில் கொடுத்துட்றேன். யாரும் செப்பரேட்டாக கமெண்ட் பண்ணாலே ஓகே.
இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க்கு PDF ஓகேவா. இந்த பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்றேன், லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மறக்காமல் எல்லோரும் போஸ்ட் பண்ணுங்கள், அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரும் அப்ளிகேஷன் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க ஓகேவா. எல்லோரும் அப்ளிகேஷன் போடுங்க. சப்ஸ்கிரைபர் எல்லோரும் போடணும். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரியா. நெக்ஸ்ட் ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள், நான் வீடியோலேயும் நான் சொல்கிறேன், ப்ளஸ் கமெண்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 21 வயசுக்குள்ளோர்ன்றதை சொல்லியிருக்காங்க. சிட்டிசன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், மஸ்ட் பி சிட்டிசன் இன் இந்தியா அண்ட் லோக்கல் ரெசிடென்ட் இன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். லோக்கல் ரெசிடென்ட்னா நீங்கள் அப்போது கண்டிப்பாக நீங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அரியலூர் மாணவிகளே நீங்கள் யாராக இருந்தாலும் அரியலூர் மாவட்டமாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி செலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஃபைனலாக இருக்கும். சரி, நம்ம மாவட்டத்துக்கு கண்டிப்பாக இதே போல் நல்ல தகவல் கூடிய விரைவில் வரப்போகுது. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. சேலரியெல்லாம் பக்காவாக இருக்குது, அந்த வரியை பண்ணிக்க வேண்டாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான், கூடிய விரைவில் பர்மனன்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கேட்குற தகுதிகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் போட்டி போடலாம் சரிங்களா.